இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஏஐ சிப் கடத்தல் எந்த ஆதாரமும் இல்லை, தெங்கு ஜஃப்ருல் விளக்கம். நமது நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ சிப்களை பெரிய அளவில் கடத்தியதற்கான ஆதாரங்கள் ஏதும் இல்லை என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் விளக்கம் அளித்துள்ளார். மலேசியாவில் ஏஐ சிப்களுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் இது சர்வதேச அளவில் சில எச்சரிக்கைகளை எழுப்பி இருக்கின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சின் அரையாண்டு கால அடைவு நிலை குறித்து செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இத்தகவலை கூறினார். இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து வந்த உயர் செயல்திறன் கொண்ட சிப்களுக்கான ஏற்றுமதி விதிகளை அமைச்சு இவ்வாரம் கடுமையாகியுள்ளது என்றும் அறியப்படுகின்றது. மேலும் உள்ளூர் விசாரணைகளில் அவை விற்கப்பட்டதாக கூறப்படும் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று தெங்கு ஜஃப்ருல் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு மக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். அரசாங்க தலைமை செயலாளர். திங்கட்கிழமை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது சமூக ஊடக பக்கத்தில் மலேசிய மக்களுக்காக விரைவில் வரவிருக்கும் நற்செய்தி என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட சுவரொட்டி ஒன்றை பதிவேற்றியது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது. இது தொடர்பாக அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கரிடம் கேள்வி எழுப்பிய போது பிரதமர் வெளியிடவுள்ள அறிவிப்பு மக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் என்று பதிலளித்துள்ளார். அதே சுவரொட்டி பொது சேவை துறையின் JPA அதிகாரப்பூர்வ வலைதளத்திலும் பதிவேற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அரசாங்கம் சரியான நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அதுவரை பொதுமக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் ஷம்சுல் கேட்டுக் கொண்டுள்ளார். நீதிபதிகள் மீதான முறைகேடு குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நடுவர் மன்றத்தை அமைப்பது மாமன்னரின் அதிகாரமாகும். அசலினா. நீதிபதிகளின் தவறுகள் அல்லது நடத்தை குறித்த புகார்களை விசாரிக்க மாமன்னர் சிறப்பு நடுவர் மன்றத்தை அமைக்கலாம். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் மாமன்னருக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருப்பதாக சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட் தெரிவித்தார். அப்படி நடுவர் மன்றத்தில் விசாரணைக்கு ஆளாகும் நீதிபதிகளை நாட்டின் தலைமை நீதிபதியுடன் கலந்து ஆலோசித்து பிரதமர் கொடுக்கும் அறிவுரையின் பேரில் மாமன்னர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்ய முடியும். அதே சமயம் பணியில் நெறிமுறை தவறும் நீதிபதிகள் குறித்து நீதித்துறை நெறிமுறை செயற்குழுவிடம் நாட்டில் தலைமை நீதிபதி புகார் அளிக்கலாம் என அசலினா கூறினார். 2009ஆம் ஆண்டு நீதிபதிகள் நெறிமுறை கோட்பாடுகள் நடைமுறையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதி பரிபாலன துறை எந்தவொரு அரசியல் அல்லது வெளியாரின் தலையீடுகளில் இருந்தும் விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதே அக்கோட்பாடுகளின் நோக்கமாகும். நீதித்துறையின் சுதந்திரத்தை வலியுறுத்தி மலேசிய வழக்கறிஞர் மன்றம் திங்கட்கிழமை புத்ரஜயாவில் அமைதி ஊர்வலம் நடத்தியது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். ஓப் மெட்டல் சோதனை. 183 மில்லியன் ரிங்கிட் சொத்துகள், 51 மில்லியன் வங்கி கணக்குகள் முடக்கம். 5 மாநிலங்களில் பழைய இரும்பு சாமான்களை கடத்தும் கும்பலுக்கு எதிரான மாபெரும் சோதனை நடவடிக்கையில் 183 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சொத்துகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. 3 பங்களா வீடுகள், பென்ட் ஹவுஸ், ஆடம்பர குடியிருப்பு, கடை தொகுதி, நிலவரங்கள், நிலங்கள், செம்பனை தோட்டம், சொகுசு கார்கள், ஆடம்பர கை கடிகாரங்கள் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். இது தவிர சுமார் 51 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 45 நிறுவன வங்கி கணக்குகள் மற்றும் 82 தனிநபர் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி அதனை உறுதிப்படுத்தினார். MACCயுடன் சுங்கத்துறை, உள்நாட்டு வருவாய் வாரியம், பேங்க் நிகரா ஆகியவை ஒருங்கிணைந்து இந்த ஓப் மெட்டல் சோதனையை மேற்கொண்டன. இவ்வேளையில் நேற்றைய சோதனைகளில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பினாங்கு, கெடா, ஜொஹூர் மற்றும் கிளான் பள்ளத்தாக்கில் 13 புதிய இடங்களை குறிவைத்து சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் இந்த பழைய இரும்பு சாமான் கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக இருந்த அனைத்து தரப்பையும் தமது தரப்பு அடையாளம் கண்டு வருவதாக அசாம்பாக்கி சொன்னார். தமிழக கோவில் சுற்றுலாவுக்காக டாக்டர் ராமசாமியிடம் தற்காலிகமாக கடப்புதழ் ஒப்படைப்பு. அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறும் ஒரு சமய விழாவில் கலந்து கொள்வதற்காக தனது கடப்புதழை தற்காலிகமாக பெறும் முயற்சியில் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் B ராமசாமி வெற்றி பெற்றுள்ளார். கடப்புதழை விடுவிக்க கோரி ராமசாமி தாக்கல் செய்த மனுவை பட்டர்வர்த் செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று ஏற்றுக்கொண்டது. ஆகஸ்ட் 2 முதல் 8ஆம் தேதி வரை ராமசாமி தமிழகத்திற்கு பயணிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதற்காக அவரது வழக்கறிஞர் ஷம்ஷர் சிங் தின் தெரிவித்தார்.
ராமசாமி தனது குடும்பத்தினருடன் தமிழ்நாட்டின் வெள்ளக்கோவிலில் உள்ள ஒரு கோவிலில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்வார். நாடு திரும்பியதும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலை 8 மணிக்குள் கடப்பு தடை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் பணிக்கப்பட்டுள்ளார். இவ்வேளையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC ராமசாமி வெளிநாடு செல்ல விதித்த தடையை அகற்ற கோரியும் நீதிமன்றத்திடம் விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அப்பயண தடை MACCயின் உத்தரவின் பேரில் குடிநுழைவு துறையால் விதிக்கப்பட்டதாகும். எனவே அதனை அகற்ற நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி கூறியதாக ஷம்ஷேர் தெரிவித்தார். சுபாங் ஜெயாவில் பரபரப்பு. முன்னாள் காதலியின் கழுத்தை அறுத்த காதலன் 4 நாட்கள் தடுப்பு காவலில் சந்தேக நபர். திங்கட்கிழமை சுபாங் ஜெயாவில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் தனது முன்னாள் காதலியின் கழுத்தை அறுத்த சந்தேக நபரை 4 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு ஷா அலாம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 21 வயதான அந்த வெளிநாட்டு ஆடவன் தனது முன்னாள் காதலியின் மேல் ஏற்பட்ட அதிருப்தியினால் இந்த தாக்குதல் செய்ததாக அறியப்படுகிறது என்று சுபாங் ஜெயா மாவட்ட காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மொமாட் கூறியுள்ளார். இந்நிலையில் 20 வயது நிரம்பிய அந்த பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இந்த வழக்கு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் மற்றும் சவுக்கடியும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல் தெரிந்த பொதுமக்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உளுதிராமில் கத்திக்குத்து சம்பவம். கடுமையாக தாக்கப்பட்ட உள்ளூர் ஆடவர் 3 வெளிநாட்டவர்கள் கைது. கடந்த சனிக்கிழமை உளுதிராம் ஜாலான் கெனங்கா தேசா செமர்லாங்கில் உள்ள டாக்ஸி நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறில் பயணிகளுக்காக காத்திருந்த வாடகை கார் ஓட்டுநர் வெளிநாட்டவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டது. அவரது இடது கால் நிரந்தரமாக செயலிழந்துள்ளது. 40 வயது மதிக்கத்தக்க பாதிக்கப்பட்ட அந்த நபர் தான் பயணிகளுக்காக காத்திருக்கும் போது மியான்மர் மற்றும் நேபாளத்தை சேர்ந்த 6 வெளிநாட்டவர்கள் தன்னை அணுகியதாகவும் கெட்ட வார்த்தைகளில் தன்னை திட்டியதால் சிறு வாய்ச்சண்டை ஏற்பட்டது என்றும் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அந்த 6வரில் ஒருவர் தன்னுடைய செயற்குழுவினரை அவ்விடத்தை விட்டு நகர சொல்லிவிட்டு தன்னிடம் நெருங்கிய போது எதிர்பாரா வண்ணமாக கத்தியால் வயிற்றில் குத்தியதாகவும் கை மற்றும் கால் பகுதிகளில் சரமாரியாக வெட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட ஆடவர் கூறியுள்ளார். இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் தனது இடது கால் முழுமையாக செயலிழந்து விட்டதை அறிந்து அந்நபர் மிகுந்த வேதனை அடைந்துள்ளதாகவும் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை எண்ணி கவலையுற்றிருப்பதும் அறிய முடிகின்றது. சுமத்ராவில் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன பெரும்பாலோர் மீட்கப்பட்டுவிட்டனர். இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன 11 பேரில் பெரும்பாலோர் மீட்கப்பட்டு விட்டதை அதிகாரிகள் நேற்று உறுதிப்படுத்தினர். மேந்தாவாய் தீவுகளுக்கு அருகே அந்த படகு கவிழ்ந்ததில் இடிபாடுகளுடன் உதவியோடு மிதந்து கொண்டிருந்த உயிர் தப்பியவர்கள் பின்னர் மீட்கப்பட்டனர். திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் அந்த படகு கவிழ்ந்ததாக மேந்தாவாய் தேடும் மற்றும் மீட்பு நிறுவனம் தெரிவித்தது. இந்த சம்பவத்தில் தொடக்கத்தில் 11 பேர் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகின. எனினும் அவர்களில் 10 பேர் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஒருவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற போதிலும் அவரை கண்டுபிடிக்க முடியும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்த பேரிடரில் 17 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டது.